ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹைனோ சேனல். ஹைனோ சேனலில் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரீட் சைடில் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து முட்டையை நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு 3 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பேனில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 3 முட்டையும் சேர்த்துக்கலாம். முட்டையோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அப்பதான் ரைஸோட நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம முட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேன்லேயே வந்துட்டு நான் சிக்கன் வறுத்துக்க போறேன். நான் இன்னைக்கு சிக்கனை பொரிச்சு போட போறது இல்ல, வறுத்து தான் சேர்க்க போறேன். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம பொரிச்சு எண்ணெயில பொரிச்சு எப்படி செய்வோம், எண்ணெயில பொரிச்சு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இன்னைக்கு நான் நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். பிராய்லர் எடுக்கலங்க. நாட்டுக்கோழியில இந்த மாதிரி எலும்பு இல்லாமல் சின்ன சின்ன சதையை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட நாட்டுக்கோழி பிராய்லர் அப்படிங்கிற வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சிக்கன் கட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நார்மல் சிக்கன் அப்படின்னா உங்களுக்கு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால எனக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. அடுப்பை மீடியமில் வச்சு ஸ்லோவாக குக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனே தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இதில் இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை கண்டிப்பா நீங்க மீடியம்ல வச்சுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்க குக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எண்ணெயில பொரிச்ச அதே டேஸ்ட்லயே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல உங்களுக்கு அப்படின்னா எண்ணெயில பொரிச்சு போடுறதுனாலும் நீங்க இந்த சிக்கன் எல்லாம் நல்லா ஃபர்ஸ்டே நான் சேர்த்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்க எண்ணெயில பொரிச்சு எடுத்து போட்டாலும் சேம் டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ரைஸ் செய்யறதுக்கு என்னவோ உங்களுக்கு கம்மியான டைம் தான் ஆகும். சிக்கன் வேக மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லை தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, சிக்கனே தண்ணி விடுது பாருங்க. அடுப்பை நம்ம மீடியம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா வெந்துடும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமா வெந்துடும் உங்களுக்கு. இப்ப பாருங்க ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறமா தண்ணியில நல்லா வத்திடுச்சு. இதுல கடைசியா கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உள்ள சாஃப்டாவும் மேல கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும். கார்ன்ஃபிளவர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்கான முட்டை சிக்கன்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அகலமான இந்த வானல் எடுத்துக்கிறேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாகட்டும். இதுல ஒரு 15 to 20 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்ல சாப்பர் இருந்தாலும் நீங்க சாப்பர்ல கூட போட்டுக்கலாம். தட்டி போட வேண்டாம். அந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பீன்ஸ், பொடியா கட் பண்ண பீன்ஸ். அதே ஒரு கேரட்டை தோல்லாம் சீவிட்டு அதையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண முட்டைக்கோஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். காய்கறிலாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே நமக்கு போதும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மூடி போட்டு மீடியம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சனாலே வெந்துடும் உங்களுக்கு. இப்ப பாருங்க காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு நமக்கு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம அந்த காயோட கலந்து விட்டுக்கலாம். இன்னைக்கு நான் செய்யற அந்த ரைஸ் தாராளமா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ சோயா சாஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி நான் வடிச்சு ஆற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பா ரைஸ் குழஞ்சி போகாம நல்லா இந்த மாதிரி உதிரியா இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கும். தனியா நம்ம வறுத்து வச்சிருந்த முட்டையும் சேர்த்துக்கலாம். கடைசியா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். காரத்துக்கு நம்ம இதுல மிளகுத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம், வேற எதுவுமே ஆட் பண்ணல. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உதிரியா சாதம் இருந்ததுன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் குழஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டே மாறி போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க சாதம் வடிக்கும் போது பார்த்து கவனமா ஒரு 80% வெந்தா போதும். அந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு நீங்க சாதம் வடிக்கும் போது உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸ்ல ரைஸ் உங்களுக்கு ஈஸியா வெந்துடும். இப்ப நம்ம சாதம் முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்ப சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி முட்டைக்கு தனியா சேர்த்துட்டேன். காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்திருக்கேன். இப்ப சாதத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் பொரிச்சதுனால சிக்கன் சேர்த்துக்க போறேன். கடைசியா நம்ம பொரிச்சு வச்சிருந்த சிக்கன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்ட் வித்தியாசமே தெரியாது. ரொம்ப சூப்பரான இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட நீங்க சில்லி சாஸ் இல்ல டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. செமையா இருக்கும் அதனோட காம்பினேஷன். கடைசியா பொடியா நறுக்குன வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் கிடைக்கல அப்படின்னா நீங்க பொடியா கொத்தமல்லி தாளைய கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடான இந்த சாதத்தோட நீங்க சில்லி சாஸ் டொமேட்டோ
டொமேட்டோ கெச்சப் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹைனோ சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.